இன்றைக்கி வந்து கொழும்புச்சங்காய் சாதம் செய்யப்போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். இது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் சாறு வந்து நிறைய கிடைக்கும். அதுக்காக தான் இந்த காயை வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாமே விட்டமின் சி நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால இதுலேயும் நம்ம சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 1/2 கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுக்கிறேன். புழுங்கல் அரிசி தான், சாப்பாட்டு அரிசி. அதுக்கு 2 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பூண்டு தேவைன்னா போட்டுக்குங்க. எனக்கு பிடிக்காதுமா எனக்கு பூண்டு அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பூண்டும் போட்டு செய்யுங்க, நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்துக்கங்க. இதில் வந்து இந்த தண்டு பகுதியை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், பாருங்கள் பெருங்காயம் 1/4 ஸ்பூனோட கம்மியாக. பாருங்கள் இதெல்லாமே பல்ஸில் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது 3 கொழும்புச்சங்காயோட சாறு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு 3 கொழும்புச்சம்பளம். இதே சைஸு 3 எடுத்துக்குங்க. பாருங்கள் இப்போ கொழும்புச்சங்காய் சாதம் செய்யறதுக்கு குக்கர்லேயே நம்ம தாளிச்சிடலாம். இதை தனியாக பாத்திரத்தில் ரசம் மாதிரி தாளிச்சும் செய்யலாம். குக்கர்லேயே இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதில் ஒரு 5-6 மிளகு போட்டுக்குவோம், நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க. இதுலேயே ஒரு எணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. பாருங்கள் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடி பண்ணதையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்ல ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இதையும் சேர்த்துக்குங்க. இதிலே காஞ்ச மிளகா விதையை எடுத்துகிட்டு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதிலே வந்து என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க. பாருங்கள் இந்த 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதிலேயே ஊற்றிடலாம். பாருங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலா இதில் ஒட்டி இருக்குன்றதுனால. இப்போ பாருங்கள் இதுலேயே இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இது வந்து கொதிக்கெல்லாம் வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போது இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி வச்சேன். இது 1/2 கிலோ அளவுக்கு அரிசி. இப்போது இந்த அரிசி எடுத்து இதில் சேர்த்துருவோம். இது புழுங்கல் அரிசி தான், பொன்னி புழுங்கல் அரிசி. பாருங்க இப்போது இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும், இதில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோன்னா இதில் 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு தண்ணி பத்தாமல் போயிடும். அதே நீங்கள் பச்சரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் 1க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க, சரியாக இருக்கும். பாருங்க இந்த கொழும்புச்சங்காய் சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை எலுமிச்சம்பழ சாதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 பாட் ரெசிபியில் பண்ணும் போது இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக வெல்லம் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு 2 விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அரிசியும் குலையாமல் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் போட்டுருங்க. பாருங்கள் இதில் 1 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கலந்து வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
அதாவது எலுமிச்சம்பழம் சாதம்லாம் பிடிக்காது, எலுமிச்சங்காய் சாதம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து வத்தல், வடகம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு சாப்பிடுங்க, துவையல் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆம்லேட் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.